அனைவருக்கும் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் குறித்து வெளியாகியுள்ள ஒரு பரபரப்பு கருத்து கணிப்பு தற்போது அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அது குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது தொடர்பான கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் 2024ஆம் ஆண்டு நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் பாஜகவை வீழ்த்த எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரண்டிருக்கிறது. இந்த கூட்டணியில் மொத்தம் 28 கட்சிகள் உள்ளன. 2 முறை ஆட்சியில் இருந்ததால் பொதுவாகவே பொதுமக்களிடம் ஏற்படும் ஆட்சிக்கு எதிரான மனநிலை, எதிர்க்கட்சிகளின் கூட்டணி உள்ளிட்டவைகள் பாஜகவிற்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் எதிர்வரவுள்ள மக்களவை தேர்தலில் பிரதமர் மோடி மற்றும் பாஜக கை ஓங்கியிருப்பதாகவே கூறப்படுகிறது. நடந்து முடிந்த 5 மாநில தேர்தல் முடிவுகளும் அதனை எதிரொலித்திருக்கிறது. இந்த நிலையில் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது தொடர்பான கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. அதன்படி 2014 மற்றும் 2019ஆம் ஆண்டை விட மிகப்பெரிய அளவில் வெற்றியை பாஜக பெறும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் பாரத் ஜோடோ யாத்திரையை மேற்கொண்டிருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு அது பலனளிக்கவில்லை என்பதே கருத்து கணிப்பு முடிவுகளாக இருக்கிறது. டைம்ஸ் நவ் தொலைக்காட்சி வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பு முடிவுகளில் தேசிய அளவில் பாஜக ஆட்சி அமைக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவில் மிக அதிகபட்சமாக 25 இடங்கள் தான் கிடைக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக வெற்றி பெற முடியும் எனவும் தெரிவித்துள்ளது. மற்ற தென்னிந்திய மாநிலங்களில் 1 அல்லது 2 இடம்தான் வெல்லும் அளவிற்கு பாஜக இருப்பதாக டைம்ஸ் நவ் தொலைக்காட்சி கணித்திருக்கிறது. தென்னிந்தியாவின் 121 தொகுதிகளிலும் பாஜகவால் அதிகபட்சமாக 25 இடங்களில் தான் வெல்ல முடியும் எனவும் கணித்திருக்கிறது. கர்நாடகாவில் 28 இடங்களில் பாஜக கூட்டணி 20 முதல் 22 இடங்களும், காங்கிரஸ் 6 முதல் 8 இடங்களையும், தெலுங்கானாவில் 17 இடங்களையும், காங்கிரஸ் 8 முதல் 10 இடங்களில், பாஜக 3 முதல் 5 இடங்கள் மற்றும் பிஆர்எஸ் 3 முதல் 5 இடங்கள் பிடிக்கும் என டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் மொத்தம் உள்ள 39 இடங்களில் திமுக காங்கிரஸ் கூட்டணி 30 முதல் 36 இடங்களிலும், அதிமுக 3 முதல் 6 இடங்களிலும் வெற்றி பெறும் என, பாஜக 1 இடத்தில் வெற்றி பெறும் என்றாலும் இந்த சர்வேவின் மூலம் தமிழக பிந்திய நிலையில் இருந்த பாஜக முன்னேறி இருப்பதாகவே கருத்து கணிப்பு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே போன்றும் ஆந்திராவில் மொத்தமுள்ள 25 இடங்களில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 24 முதல் 25 இடங்களிலும், தெலுங்கு தேசம் 1 இடத்திலும், கேரளாவில் உள்ள 20 இடங்களில் காங்கிரஸ் 11 முதல் 13 இடங்களையும், சிபிஐ 3 முதல் 5 இடங்களையும், முஸ்லிம் லீக் 1 முதல் 2 இடங்களிலும், பாஜக 1 இடத்திலும் வெற்றி பெறும் என டைம்ஸ் நவ் சர்வேயில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த கருத்து கணிப்பில் பாஜக 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் பெரும்பான்மை பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்றே கணிக்கப்பட்டிருக்கிறது. மக்களே, இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மேலும் இது போன்ற உடனுக்குடன் நிகழக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.